ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடிவுமானவரும், சர்வ வல்லமையுள்ள தேவனும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும், ஜபத்தை கேட்கிறவரும், ஜபத்திற்கு பதிலளிக்கிறவரும், அற்புதங்களை செய்கிறவரும், அதிசயமானவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் கிருபைகளை பெருக பண்ணுவாராக. கடந்த நாட்களில் நம்முடைய காலை ஆராதனைகள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை நினைத்து கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த காலை நேரத்திலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாய் மகிமைப்படுவாராக. தேவையோடு, பிரச்சனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு கூட காணப்பட்டாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு பதிலளித்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. இந்த ஆராதனை நேரங்களில் நீங்கள் பதிவிடுகிற ஜெப குறிப்புகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் புது வழிகளை திறந்து, புது பாதைகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி, அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து தேவன் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் சங்கீதம் 42 2 வசனங்களை நாம் பார்த்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 42 1 மற்றும் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்? நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நான் நிற்பேன்? எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் வந்து நிற்பது ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், அதிகாலையில் நீ விடியற் காலத்தில் எழுந்து என் சமூகத்தில் வந்து நெல் என்றதாக. பரிசுத்த ஆவியாருடைய நிழலுக்குள் நாம் வாழ்வதும், அவருடைய பராமரிப்புக்குள், பாதுகாப்புக்குள் நாம் இருப்பதும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற போது அவர் நம் கரங்களை நீட்டி நம்மை தொட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். இந்த காலை நேரத்தில் அவருடைய நிழலில், அவருடைய பாதுகாப்பு நிழலில், ஆசீர்வாதத்தின் நிலையில் நின்று அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியாலுமே நான் துதிப்பேன் என்று சொல்லி பாடி என்னுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. அல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென் ஆமென். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே.
வாழ்க திருநாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வாழ்க உம்மை பாடி ஆராதிக்கிற கிருபையை தாரும். வாழ்க வாழ்க இயேசு நாமம் வாழ்க. ராஜா வாழ்க நீர் வாழ்க உம் நாமம் வாழ்க. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் வாழ்நாளெல்லாம் செய்து எங்களை மகிழ்விக்கிற தேவனே, இந்த காலை நேரத்திலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயம் பெற்றவர்களாய், வெற்றி பெற்றவர்களாய், வெற்றியோடு ஓட்டத்தை துவங்கவும், வெற்றியோடு பவனிக்கவும், வெற்றியோடு இலக்கை அடையவும், வெற்றியை பிரகடனப்படுத்தவும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். தோற்று போன பகுதியில், தடுமாறுகிற பகுதியில், பலவீனம் அடைந்த பகுதியில் ஆவியானவர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் தேசத்திற்காய் திறப்பிருக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பல நாட்கள் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்கள் சமீபத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், சரீர பலவீனங்களின் நிமித்தம் சோர்ந்துவை காணப்பட்டாலும் அபிஷேகத்தை புதுப்பித்து, கிருபைகளை புதுப்பித்து, வல்லமை வரங்களை புதுப்பித்து கர்த்தர் இன்னும் பிள்ளைகளை பலப்படுத்தி பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை குறித்த கவலைகள், தொழிலை குறித்த கவலைகள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள் எல்லாவற்றையும் இருதயத்திலிருந்து எடுத்துவிட்டு இருதயத்தை தெய்வீக சமாதானத்தினால்
நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். மகிமையுள்ள திருக்கரங்கள்ல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் மகிமைப்படுவீராக. உடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. என்ன நோக்கத்திற்காக உடைய பிள்ளைகளை நீ தெரிந்து கொண்டீரோ அந்த தேவ நோக்கம், தேவ சித்தம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்தில் நாம் திரும்பவும் ஒருவரை ஒருவர் சந்திக்க தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் திருப்தியோடும் நிறைவோடும் உங்களை வைத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுவதற்கு இணைந்து ஜெபியுங்கள் என்ற தலைப்பை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்து என்னை நடத்தினார். ஆகவே இந்த காலை நேரத்தில் இணைந்து ஜெபியுங்கள். சாதாரணமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் என்கிற சத்தம் தேசத்தில் அதிகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜெபியுங்கள் என்றும் இணைந்து ஜெபியுங்கள் என்றும் மன்றாடுங்கள் என்று சொல்வதும் அநேகருக்குள்ளே ஏற்றுக்கொள்ளத்தகாத ஒரு காரியமாய் இருக்கிற இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி நீங்கள் இணைந்து ஜெபித்தால் பெரிய காரியத்தை, அற்புதமான காரியத்தை, ஆச்சரியமான காரியத்தை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். இணைந்து ஜெபிக்கும் ஜெபத்தில் வெளியேறப்பட்ட வல்லமையும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. சில வசனங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 19, 20 கூட சேர்த்து வாசிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நாம் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இணைந்து ஜெபிக்கிற இடத்தில் தேவன் இருக்கிறார். ஒரு மனமாய் ஜெபிக்கிற இடத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவருடைய மகிமை அந்த இடத்துல தங்கி இருக்கிறது. 120 பேர் மேல் வீட்டு அறையில் ஒரு மனம் உள்ளவர்களாய் இணைந்து ஜெபித்த போது வாக்குத்தத்தம் நிறைவேறினதை குறித்து நாம் வேதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இணைந்து ஜெபிப்பது, கணவன் மனைவி இணைந்து ஜெபிப்பது, குடும்பமாய் இணைந்து ஜெபிப்பது, ஒரு மனமாய் ஜெபிக்கிற ஜெபத்தில் தேவன் மகிமையை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துகிறதை நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு தேசத்தில் தேவன் செய்த ஒரு பலத்த கிரியைகளை ஒரு பத்திரிகையின் வாளாய் வாசிப்பதற்கு கர்த்தருக்கு கிருபை செய்தார். 8 பேர் கொண்ட ஒரு ஜெபக்குழுவினர் அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக அந்த பட்டணத்தில் நடக்கிற பாவக்கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படும்படியும் பிசாசின் கிரியைகள் முடக்கப்படும்படியும் ஒரு ஜாமம் அவர்கள் இந்த தேசத்திற்காக ஜெபித்தார்கள். அடிக்கடி அந்த பட்டணத்தினுடைய நடுப்பகுதியில் சில அறைகளை எடுத்து அவர்கள் அதில் கூடி ஜெபிப்பது பழக்கம். தொடர்ந்து அவர்கள் ஜெபித்த பொழுது அந்த பட்டணத்தில் இருக்கிற பாவக்கிரியைகளும் சாத்தானுடைய கிரியைகளும் அழிக்கப்பட்டு அந்த பட்டணத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்த்தார்களாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கும் போது, இணைந்து ஜெபிக்கிற போது உங்கள் பட்டணத்தில், உங்கள் கிராமத்தில், உங்கள் வீட்டில் தேவனுடைய மகிமை அளவில்லாமல் இறங்கி வருவதை நீங்கள் நிச்சயமாய் காணலாம். ஆகவே இணைந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை அளவில்லாமல் தருவாராக. அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே மனமுடையவர்களாய் காணப்பட்டார்கள் என்பதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த ஒரு மனமாய் அவர்கள் இருந்ததினாலே அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததை குறித்து நாம் விதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும்
ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னு இங்க பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அப்ப ஜெபிக்கிற ஒத்த மனதுடையவர்கள், ஒரே மனதுடையவர்கள், ஒரே நோக்கமுடையவர்கள், தேவ சித்தத்தின் நோக்கத்திற்காக இணைந்து ஜெபிக்கிற போது தேவனுடைய பிரசன்னம் அங்கு இறங்கி வருகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்கள். ஆமென். அப்ப இணைந்து ஜெபிப்பதற்கு ஒரு மனம் அவசியமாக தேவை. பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போன பொழுது அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்ததினாலே அற்புதம் நடந்ததை குறித்து நாம் அங்கு வாசிக்கிறோம். ஒருமனப்பட்டவர்களாய் இணக்கம் உள்ளவர்களாய் இணைந்து ஜெபியுங்கள், அற்புதத்தை நிச்சயமாய் காண்பீர்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து. அநேக குடும்பங்களிலே நம்ம ஜெபிக்கும் போது கணவன் ஒரு கருத்தை கொண்டிருப்பார், மனைவி ஒரு கருத்தை கொண்டிருப்பார். கணவன் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை மனைவி கேட்டு காதாலே கேட்டு ஆம் ஆண்டவரே அப்படியே செய்யும் என்று சொல்லி ஆமோதிப்பது இல்லை. அவரும் ஜெபித்து கொண்டிருப்பார், இவளும் சத்தமாக ஜெபித்து கொண்டிருப்பார். அவங்க என்ன ஜெபிக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க என்ன ஜெபிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி எல்லா ஜெபம் கணவன் ஜெபிக்கும் போது மனைவி காதார கேட்டு ஆமாண்டவரே அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை அப்படியே நீர் ஆசீர்வதியும் என்று ஒருமனப்பட்டு ஆமன் சொல்லும்போது அங்கே ஒரு மனம் உண்டாகிறது, அங்கே ஒரு இணைப்பு உண்டாகிறது. தேவன் அப்படிப்பட்ட ஜெபங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். அநேக ஜெபக்கூடுகளும் அப்படித்தான், எல்லாரும் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ஒருவருடைய சத்தம் உயர்ந்து ஜெபிக்கப்படும் பொழுது மற்றவர்கள் அதை கேட்டு ஆமாண்டவரே அப்படியே செய்யும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். பேதுரு எழுந்து நின்ற போது மற்றவர்கள் பின்னாக நின்று கொண்டார்கள். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? பேதுரு பேசுவதற்கு அவர்கள் ஆமோதித்தார்கள். இணைந்து நின்றதினாலே சபைக்கு தேவனுடைய வார்த்தை அளவில்லாமல் வந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். இணைந்து ஜெபியுங்கள். ஆகவே இணைந்து ஜெபிக்கும் போது, ஒரு மனமாக ஜெபிக்கும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன் பலமான கிரியைகளை செய்வதை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லா சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சங்கீதம் 18:6 பாருங்கள். 18ஆம் சங்கீதம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்,
என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. என்னுடைய ஜெபம் தேவ சமூகத்திற்கு போய் அவருடைய சந்நிதியில் போய் அவருடைய காதுகளில் ஏறிற்று. அப்போ ஜெபம் தேவ சமூகத்துக்கு போனோம்னா அதில் ஜெபிக்கிறவர்கள் இணைந்து ஜெபிக்கணும், ஒரு மனமாக ஜெபிக்கணும். சிலர் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும். அப்படி இல்லாதபடி இணைந்து ஜெபியுங்கள், ஒரு மனமாக ஜெபியுங்கள், நல்ல மனதோடு ஜெபியுங்கள். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல இருதயம் தேவை, நல்ல பார்வை தேவை, நல்ல விருப்பங்கள் தேவை, நல்ல குறிக்கோள்கள் தேவை. ஆகவே நல்ல மனதோடு நம்ம ஜெபிக்கிற போது, இணைந்து ஜெபிக்கிற போது தேவன் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். வெளிப்படுத்தல் 5:8, வெளிப்படுத்தல் 8:3 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். பரிசுத்தவானுடைய ஜெபங்களை தூபமாய் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது ஜெபம் நினைப்பூட்டுதலாய் தெய்வ சமூகத்தில் வந்து எட்டியது என்று வாசிக்கிறோம். அப்போது ஜெபம் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறது. சாதாரணமான காரியம் இல்லை. பாவம் தேவ சமூகத்தை எட்டும். யோனா 1:2 வாசிக்கிற போது நினிவேவின் பாவம் தேவ சமூகத்தை எட்டிட்டு. 1 சாமுவேல் 2:17 வாசித்தீங்கன்னா அந்த வாலிபரின் பாவம் தேவ சமூகத்தை எட்டினது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சோதகுமாராவின் பாவம் தேவ சமூகத்தை எட்டினது. பாவம் தேவ சமூகத்தை எட்டும். அதே நேரத்தில் ஜெபமும் தேவ சமூகத்தை எட்டும். அப்போ என்னுடைய ஜெபம் தேவ சமூகத்தை எட்ட வேண்டுமானால், கர்த்தருக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால், மகிமையான கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டுமானால் இணைந்து ஒரு மனமாக நம்ம ஜெபிக்கணும். நல்ல இருதயத்தோடு நல்ல மனப்பக்குவங்களோடு நம்ம ஜெபிக்கிற போது நிச்சயமாய் கர்த்தரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். ஆகவே இணைந்து ஜெபியுங்கள். இணையில்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இணைந்து ஜெபித்த சிலரை நாம் பார்த்து இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 16ஆவது அதிகாரத்துக்கு நேராய் உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர்கள் 16ஆவது அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்களை நாம் பார்க்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஆமென். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, உடம்பெல்லாம் காயம் பட்டிருக்கிறது. ஆனால் பாடுவதற்கோ ஆராதிப்பதற்கோ துதிப்பதற்கான சூழ்நிலை இல்லாத ஒரு நிலையில் பவுலும் சீலாவும் இணைந்து அங்கு 2 பேரும் சேர்ந்து பாடுவதை நாம் பார்க்கிறோம், ஜெபிப்பதை பார்க்கிறோம், ஆராதிப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளிலும் சில சூழ்நிலைகள், சில நெருக்கங்கள், சில வேதனைகள், சில துக்கங்கள் மத்தியில் பாடி ஆராதிப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ மனநிலையும் உடல்நிலையும் நமக்கு ஒத்துழைக்காது. ஆனாலும் அந்த நேரத்தில் துதித்து பாடி ஆராதிப்பது ஒரு பெரிய விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நமக்கு நிச்சயமாய் கொண்டு வரும். இவர்கள் 2 பேரும் இணைந்து ஜெபித்த போது, ஒரு மனமாக ஜெபித்த போது என்ன உண்டாயிற்று என்றால் அஸ்திபாரங்கள் அசைந்தது. அன்பானவர்களே, சத்துரு தம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் சில தேவையில்லாத அஸ்திபாரங்களை போட்டு வைத்திருக்கிறான். சில குடும்பத்தில் சாபம் ஒரு அஸ்திபாரமாக இருக்கும். சில குடும்பத்தில் கடன் ஒரு அஸ்திபாரமாக இருக்கும். சில குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை அஸ்திபாரமாக இருக்கும். சில குடும்பத்தில் தொழில் நஷ்டம், எது செய்தாலும் வாய்க்காது ஒரு அஸ்திபாரமாக இருக்கும். சிலவங்க திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை ஒரு அஸ்திபாரமாக இருக்கும். எதை செய்தாலும் நிறைவில்லாத ஒரு காரியம் அந்த குடும்பத்தில் காணப்படும். சில பாவங்களை அஸ்திபாரமாக போட்டு வைத்திருப்பான். சந்தேகங்களை, கணவன் மனைவி சந்தேகங்களை அஸ்திபாரமாக போட்டு வைத்திருப்பான். பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் இருப்பார்கள். சில அஸ்திபாரங்கள் சில குடும்பங்களிலே, இந்த குடும்பத்தின் எல்கைக்குள்ளே, தொழிலின் எல்கைக்குள்ளே, வாழ்க்கையின் எல்கைக்குள்ளே சத்துரு போட்டு கம்பீரமாய் அமர்ந்திருப்பான். இந்த அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட வேண்டுமானால் கணவனும் மனைவியும் இசைந்து இணைந்து ஒரு மனமாய் ஜெபிக்கிற அந்த ஜெபம் இருக்குமானால் பிசாசின்
அஸ்திவாரங்கள் நிச்சயமாய் அசையும். அஸ்திவாரங்கள் நிச்சயமாய் அசையும். உங்கள் ஜெபம் பிசாசின் அஸ்திவாரங்களை அசைக்கும், சத்ருவின் சதி திட்டங்களை முறியடிக்கும். இது வந்தபோது என்ன சம்பவிக்கிறது? அப்போது அஸ்திவாரங்கள் அசைந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சிலரை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். அவர்கள் அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வர முடியாது. 116 சங்கீதம் 16 தேவரீர் என் கட்டுகளை அறுத்து விட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். பாவத்தினால் கட்டப்படுவது, சாபத்தினால் கட்டப்படுவது, அடிமைத்தனத்தினால் கட்டப்படுவது, இருளின் வல்லமையினால் கட்டப்படுவது, பலவிதமான கட்டி வைத்திருந்த அந்த கட்டுகள் எல்லாம் உடைந்து விழ வேண்டுமானால் நன்றாக கர்த்தரை பாடி ஆராதிக்கணும். சொல்லுவாங்க, சில சூழ்நிலைகளில் ஆராதனைக்கு போவார்கள், அசையவே மாட்டார்கள். சிலர் நாற்காலியை விட்டு எழும்ப மாட்டார்கள், கரங்களை உயர்த்தி ஆராதிக்க மாட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் மனம் திறந்து மனப்பூர்வமாய் மனம் விட்டு கர்த்தரை நன்றாக பாடி ஆராதித்து கரங்களை உயர்த்தி மகிமை செலுத்துகிற போது கட்டுகள், கண்ணிகள், அடிமைத்தனங்கள், அந்தகார கிரியைகள் நிச்சயமாய் விழுந்து நொறுங்கும். இணைந்து ஜெபிக்கும் போது பெரிய காரியத்தை கர்த்தர் அங்கு செய்வதை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நீங்கள் வந்தீர்களேயானால் 9 முதல் 13 வரை நாம் பார்க்கிற போது மோசேயும் ஆரோனையும் ஊரையும் குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். இவர்கள் கீழே யுத்த களத்திலே யோசுவா படை வீரர்களை தெரிந்து கொண்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகிறார். தரிசன தலைவன் மோசேயும் ஆரோனும் ஊரும் மலை உச்சியிலே கடந்து போகிறார்கள். தரிசன தலைவருடைய கரங்கள் தளர்ந்து போன போது தாங்கி பிடிக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறார்கள். இவர்கள் இந்த தேசத்தில் அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் எது ஜெயித்தது? மோசேயின் கரம் உயர்ந்திருந்த போது இஸ்ரவேல் மக்கள் ஜெயித்தார்கள். ஆவிக்குரிய யுத்தம் செய்யும் போது நிச்சயமாய் அமலேக்கியர்கள் மாம்சங்கள் முறியடிக்கப்படும், ஆவிக்குரிய வெற்றி கிடைக்கும். இதையெல்லாம் வேதம் நமக்கு அழகாய் நமக்கு போதிக்கிறது. ஆகவே இணைந்து ஜெபிப்போம், இசைந்து ஜெபிப்போம், ஒரு மனமாக ஜெபிப்போம், தேவ நோக்கத்தை மையமாக வைத்து ஜெபிப்போம், தேவ சித்தத்தை வைத்து நாம் ஜெபிப்போம். அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நாம் காண்போம். கரங்களை விட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென், ஆமென். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 4:16 வசனத்தை வாசிக்கலாம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். அல்லேலூயா. எஸ்தர்
தன்னுடைய தாதிமாரோடு கூட இணைந்து இசைந்து ஒரு மனமாய் ஜெபிக்கிற காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இங்கு ஆமானின் சதித்திட்டங்கள் முறியடிக்கப்பட்டதையும் யூத ஜனங்களுக்கு வெற்றி கிடைத்ததையும் நாம் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அநேக சதித்திட்டங்கள் வாழ்க்கை பயணத்தில், நம்முடைய தொழில் பயணத்தில், குடும்பத்தின் பயணத்தில் பலவிதமான சத்துருடைய சதிகள் நிச்சயமாக இருக்கும். நாம் நடக்க வேண்டிய பாதையில் கவனமாய் நடந்து போக வேண்டும். தேவ ஒத்தாசையுடன் நடந்து போக வேண்டும். தேவனால் நடத்தப்பட்டு கடந்து போக வேண்டும். ஆவியானுடைய அந்த எச்சரிப்புக்கும் வழிநடத்தலுக்கும் நம்முடைய இருதயம் அர்ப்பணிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். ஆகவே அப்படி செய்கிற போது சாத்தானின் சதி செயல்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு நிச்சயமாய் காக்கப்படலாம். இங்கு ஆமானின் சதி திட்டங்கள் முற்றிலும் அறுக்கப்படுவதை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். இணைந்த இசைந்த ஒரு மனமான ஜெபங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனிடமிருந்து நிச்சயமாய் கொண்டு வரும். உங்களுக்கு அந்த கிருபைகளை கத்த நிச்சயமாய் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த ஒரே மனதுடன் ஒரே நோக்கத்திற்காக ஜெபிக்கிற இடத்தில் தேவன் தன்னுடைய வல்லமைகளை நிச்சயம் வெளிப்படுத்துவார். அப்படி ஜெபித்ததினால்தான் அநேக இடங்களில் தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆதி திருச்சபை ஒரு மனத்தை காத்து கொண்டது. ஒரு மனத்தை காத்து கொண்டதுனால தேவன் பலத்த கிரியைகளை செய்தார்கள். அப்போஸ்தலர்கள் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே மரியாள் வீட்டில் நடந்த ஒரு இசைந்த இணைந்த ஒரு மன ஜெபத்தை பார்க்குறோம். இங்கே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அங்கு ஒரு ஜெபம் நடக்கிறது. அவர்களுடைய அந்த ஜெபம் பேதுருவை விடுவித்து யார் ஜெபித்தார்களோ அந்த வீட்டிற்கே பேதுருவை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். ஜெபித்தவர்களுக்கே ஆச்சரியம், ஜெபித்தவர்களுக்கே ஒரு ஆச்சரியம். சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஜெபிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் ஜெபத்தை மறக்காத தேவன் அதுக்கு பதில் செய்வதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆகவே அந்த அற்புதமான காரியம் எப்படி நடந்ததுன்னா, அந்த வீட்டில் நடந்த அந்த இரவு ஜெபம், இசைந்த இணைந்த ஒரு மனமான ஜெபம் ஒரு பெரிய கிரியைகளை நடப்பித்ததை நம்ம பார்க்கிறோம். மனதில் கவலைகளை, துக்கத்தை, ஒரு மனக்கேட்டை, சந்தேகங்களை, அவிவிசுவாசங்களை, அருவருப்புகளை எல்லாம் மனதில் வைத்து ஜெபித்த ஜெபம் கேட்கப்படாது. ஆகவே அருமையான இந்த காலை நேரத்தில் இசைந்து இணைந்து ஒரு மனமாய் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை அளவில்லாமல் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகம் உங்களை இந்த நாள் முழுவதும் நிச்சயமாய் நடத்துவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். நீங்கள் இணைந்து ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். உங்கள் ஜெபத்திற்கு வல்லமை அதிகம், உங்கள் ஜெபத்திற்கு எடை அதிகம், உங்கள் ஜெபத்திற்கு ஆசீர்வாதங்கள் அதிகம். ஆகவே நீங்கள் ஜெபித்து பழகணும். எல்லாரும் மற்றவங்க ஜெபிப்பாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க மேல் பொறுப்பை கொடுத்து விட்டு நீங்கள் அமைதியாக இருந்து விடுகிற பழக்கம் உள்ளவர்களாக இல்லாமல் நீங்கள் இணைந்து ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கிருபைகளை அளவில்லாமல் தருவார். அநேகருக்கு நாம் கடிதம் எழுதுவதினாலோ ஜெபிக்க கேட்டுக்கொள்வதினாலோ அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று அர்த்தமாகி விடாது. நமக்காக நம்ம தான் ஜெபிக்கணும். அதனால தான் யாக்கோபுக்கு எழுத சொல்லுகிறார், ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களெல்லாம் அவர்களே ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இங்கே பாருங்கள், எசேக்கியாவை பார்க்கும்போது சுவர் பக்கமாக அவர் திரும்பி ஜெபிக்கிறார். யாரும் என்னை பார்க்க வேண்டாம், சுவர் பக்கமாக நானும் யாரையும் பார்க்க வேண்டாம். பாருங்கள், என்னை யாரும் பார்க்க வேண்டாம், யாரும் என்னையும் பார்க்க வேண்டாம், நானும் யாரையும் பார்க்க வேண்டாம். சுவர் பக்கமாக திரும்பி அவர் ஜெபம் பண்ணினார். கர்த்தர் கேட்டார். சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் இப்படியாக இருக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிறது யாரும் பார்க்கல, கர்த்தர் பார்க்குறார். நம்ம ஜெபிக்கிற அவங்க பார்க்கவும் வேண்டாம், அவங்க ஜெபிக்கிற நம்ம பார்க்கவும் வேண்டாம். ஆனால் ஜெபத்தை கேட்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அற்புதங்களை செய்வார், வல்லமைகளை வெளிப்படுத்துவார், கிருபைகளை வெளியரங்கமாக்குவார். நீங்கள் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை அளவில்லாமல் தந்து ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத் தலைவன், ஒரு குடும்பத் தலைவி, ஒரு ஜபக்குழு தலைவர் தலைவி இருக்கிற அபிஷேகம் ஜப அபிஷேகம். ஜபிக்கும் போது அற்புதம் நடக்கும், ஜபிக்கும் போது விடுதலை கிடைக்கும், ஜபிக்கும் போது நோய்கள் குணமாகும், கட்டுகள் அறுக்கப்படும், பிள்ளை சுனியம் உடைந்து விடும், எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தொழில்கள் மேன்மைப்படுத்தப்படும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். எல்லாத்துக்கும் ஜபந்தான் காரணம். ஜபிச்சிட்டேன்னா மீது எல்லாமே கிடைச்சிடும்.
ஒரு வரங்கள் வல்லமைகள் அனல் பூட்டுவதும் ஜெபந்தான். ஊழிய அழைப்பை நிறைவேற்றுவதும் ஜெபந்தான். தரிசனத்தை நிறைவேற்றுவதும் ஜெபந்தான். சபை வளர்ச்சிக்கு நடத்துவதும் ஜெபந்தான். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதும் ஜெபந்தான். தேவ சித்தத்தை வெளிப்படுத்த வைப்பதும் ஜெபந்தான். தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வைப்பதும் ஜெபந்தான். நம்மை உன்னதமான தேவனுக்கு நேராய் நடத்துவதும் ஜெபந்தான். தேவ சத்தம் கேட்க வைப்பதும் ஜெபந்தான். எல்லாத்துக்கும் ஜெபம் அவசியம். ஆனால் அந்த ஜெபம் எப்படி செய்ய வேண்டும்? இசைந்து இணைந்து ஏக சிந்தையாய் நம்ம ஜெபிக்கிற போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை நிச்சயமாய் நடத்தும். தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது, அநேகருக்கு பிடிக்காது. யாராவது எனக்காக ஜெபிக்கட்டும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இசைந்து இணைந்து ஒரு மனமாய் ஜெபியுங்கள். குடும்பங்களில் அற்புதங்களை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுடைய வாழ்க்கையில் பார்க்குற போது அவர்கள் குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஜெபம் பெரிய கிரியைகளை நமக்குள்ளே கொண்டு வரும். இணைந்து நாம் ஜெபிக்கலாம், இசைந்து ஜெபிக்கலாம். நாம் எல்லோரும் ஒரு மனமாக ஜெபிக்கிற போது கர்த்தர் நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சேர்ந்து பாடுவோமா? உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஆமென், ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென், ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபாகரனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. இரவெல்லாம் காத்து ஒரு புதிய நாளை தந்து இந்த புதிய நாளிலும் உடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடவும் ஆராதிக்கவும் வார்த்தைகளை கேட்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பா தகப்பனே, இசைந்து இணைந்து ஒரு மனமாய் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை உடைய பிள்ளைகள் மேல் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னாள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுவதை ஏழை கவனித்தார் என்று வாசிக்கிறோம். அதிக நேரம் ஜெபிக்க, ஒரே மனமாய் ஜெபிக்க, இணைந்த மனதோடு கூட ஜெபிக்க கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளே ஒரு மனத்தை கெடுத்து ஜெபம் கேட்கக்கூடாதபடி, ஜெபம் அங்கீகரிக்கக்கூடாதபடி, ஜெபம் பலனற்று போகும்படி, ஜெபம் புறக்கணிக்கப்படும்படி சதி செய்கிற சத்ருவின் சகல கிரியைகளும் இந்த காலை நேரத்தில் அளிக்கப்படட்டும். ஜெபம் வல்லமை உடையதாயும் அதிகாரம் உடையதாயும் கிருபை பொருந்ததாயும் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வெளிப்படத்தக்கதாய் கத்த அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும். ஜெபிக்கிற பழக்கம் அதிகமாகட்டும். அதிகாலையில் எழும்பி தேவனுடைய முகத்தை தேடுவதற்கும் தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்பதற்கும் பரிசுத்த ஆவியானுடைய சிறகுகளின் கீழே வாழ்வதற்கும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். கரம் பிடித்து நடத்தும். உடைய தொழில் குடும்பங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விசேஷமாய் உடைய பிள்ளைகள் மேல் படிப்புக்காக ஹாஸ்டலில் தங்கி படிப்பதற்கு ஆண்டவரே
மருத்துவக் கல்லூரிகளிலே, பொறியியல் கல்லூரியிலே சேர்க்கப்படுகிற நேரம் அந்த பிள்ளைகள் தங்கியிருக்கிற இடத்தில் கர்த்தர் ஆசீர்வதியும். அப்பத்தின் நீரையும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கவும், நல்ல ஒன்று கூடி ஜெபிக்கவும் வாய்ப்புகளை உருவாக்கி தாரும். வாலிப பிள்ளைகளை சத்துரு தொடாதபடி காத்துக்கொள்ளும். குடும்பத்தின் பொருளாதாரத்தை சத்துரு திருடி விடாதபடிக்கு, வெற்றியை தட்டி பறித்து விடாதபடிக்கு குடும்பத்தை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். மேன்மை அடையட்டும், உயர்வடையட்டும். தொடர்ந்து தேசத்திற்கும் சபைக்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஜெப குறிப்பை பதிவிட்டு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிறேன். தேவைகளை சந்தித்து அற்புதங்களை செய்யும். தொடர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் எந்த இடத்தில் நம்முடைய பிள்ளைகளை கூட இணைந்து ஜெபித்தாலும் அவளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும். பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இசைந்து இணைந்து ஒரு மனமாய் ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.